அது இல்லாம இன்னைக்கு ஒரு குட்டி தம்பிக்கு வந்து வெஜிடபிள் ரைஸ் கேட்டான். நம்ம சாப்பிடலாம், எனக்கு ஃப்ரெண்டு சாப்பிடலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அது இல்லாமல் இன்னைக்கு ஒரு குட்டி தம்பிக்கு வந்து பர்த்டே. அந்த தம்பிக்கு நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். அன்பினிலா சிஸ்டருடைய பையனுக்கு 7வது பர்த்டே. இது 7 வயசு தான் ஆகுது. இந்த குட்டி பையனை கண்டிப்பாக தேவன் ஆசீர்வதிக்கணும். குட்டி தம்பியோடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும். தேவன் அந்த குட்டி தம்பியை வந்து ஆசீர்வதிக்கணும். அவனுடைய எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறணும்னு நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட ஹாப்பி பர்த்டே தம்பி. எங்கள் ஃபேமிலி எல்லாரோடைய விசஸும் நான் உனக்கு தெரிவிச்சுக்கிறேன். பார்க்குற யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த குட்டி பையனுக்கு விஷ் பண்ணுங்கள். அந்த தம்பிக்கு வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க. சிஸ்டர், உங்கள் பையனுக்கு வந்து நீங்கள் விஷ் பண்ண சொல்லி நீங்கள் கேட்டீங்க, நான் விஷ் பண்ணிட்டேன். தேவன் உங்கள் பையனோட இருப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தோட தேவை எல்லாத்தையும் வந்து தேவன் வந்து பூர்த்தி செய்வார். ஹாப்பி பர்த்டே தம்பி. ஹாப்பி பர்த்டே தம்பி. ஹாப்பி பர்த்டே தம்பி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பொக்கிஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணியாச்சு. நான் ரெடி பண்ண போறேன்னா தேங்காய் பால் சாதம் தாங்க ரெடி பண்ண போறேன். தேங்காய் பால் சாதம் செஞ்சுட்டு முட்டைகோஸ்ல வந்து ஒரு ஃப்ரை ஐட்டம் செஞ்சுட்டு, டேரன் வந்து ஸ்கூல் இந்த 8th முடிய போகுது. அதனால இன்னைக்கு எல்லாரும் வந்து சேர்ந்து கொஞ்சம் ஸ்பெஷலான சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டேரனுக்கு நடுவில் எல்லாம் லீவ் விட்டு 1ஆம் தேதி தான் ஸ்கூல் எக்ஸாம் ஆரம்பிக்கும். அதனால இன்னைக்கு லஞ்சு நான் ரெடி பண்ணி தர சொல்லி அவன் கேட்டிருக்கானா. வெஜிடபிள் ரைஸ் கேட்டான். ஆனால் லேட் ஆகும், ஏன்னா சீக்கிரமா நம்ம வந்து சமைக்க வந்தாச்சு. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைக்கல நான். அதனால இதெல்லாம் இல்லாதனால இன்னைக்கு தேங்காய் பால் சாதம் மட்டும் செஞ்சுட்டு இவனுக்கு வந்து கோபி மஞ்சூரியன் செஞ்சு தர சொன்னா, காலிஃப்ளவர் ஃப்ரை செஞ்சு தர சொன்னா. அதனால காலிஃப்ளவர் இல்லை, அதனால கோஸ் இருக்கு. கோஸை வந்து ஃப்ரை பண்ணிட்டு மசாலா போட்டு நம்ம வந்து ஒரு போண்டா மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு அவனுக்கு அதை வச்சு அமைச்சிடலாம் அப்படின்னு இருக்காங்க. ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். 3 வெங்காயம், ஒரு 2 முழு பூண்டை வந்து உரிச்சு எடுத்துடலாங்க. அதான் ரொம்ப குயிக்காக வந்து டக்குனு புதினா கொத்தமல்லி மட்டும் புதினா மட்டும் ஆஞ்சிட்டா நம்ம வந்து தேங்காய் பால் சாதம் ரெடி பண்ணிடலாம். வந்து கழுவியாச்சு, அதனால கீரிடலாம். வெங்காயத்தை கடைசியாக நறுக்கிக்கலாங்க. தண்ணி எரியும், அதனால் வெங்காயத்தை கடைசியாக நறுக்கிக்கலாங்க. பூண்டை உரிச்சிடலாம். பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் பால் சாதத்துக்கு குக்கர் வச்சாச்சுங்க. ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கு கீ சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 கிராம்பு, பட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 சின்ன துண்டு பட்டை சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேங்க. ஒன்று சேர்த்துக்கலாம், ஸ்மெல் நல்லா இருக்கும். கொஞ்சம் போல சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு சேர்த்துட்டு நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு காப்பி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். கரெக்டாக மதியானத்தோட முடிக்கிற மாதிரி, எக்ஸ்ட்ரா போகாமல் நான் மதியானத்தோட முடிக்கிற மாதிரியான ஒரு காப்படி தான் ரைஸ் எடுத்திருக்கேங்க. ஒயிட் ரைஸ் வேற வைப்பேன். அப்புறம் வந்து புதினா வந்து ஆயணும். இப்போ பூண்டு பச்சை மிளகாய் ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கலாம். இதோட நீங்க விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். டேரனுக்காக வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம்.
நான் ஒரு 10 முந்திரி எடுத்திருக்கேங்க. அதை உடைச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் இப்ப ஆஞ்சுங்க கொஞ்சமா புதினா வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தான் புதினா இருந்தது, அதனால புதினா சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு வந்து பசங்களுக்கும் சேர்த்து டேரனோட ஃப்ரெண்டுக்கும் வந்து சாப்பாடு எடுத்துட்டு போறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிடுவாங்க. அதனால இன்னைக்கு 1.25 காப்படி ரைஸ் போட்டிருக்கேங்க. எப்பயும் வைக்கிறத விட கூட ரைஸ் வச்சிருக்கேன். ரைஸ் எந்த அளவு எடுத்துக்கணும் அந்த அளவுக்கு நான் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்க போறேங்க. 1க்கு 1.5. ரைஸ் எடுத்துக்கோல அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கொதிச்ச பிறகு நம்ம ரைஸ் சேர்த்துடலாங்க. டேரனை போய் எழுப்ப போறாங்க. அவன் இப்ப எழுந்துச்சா கரெக்டா இருக்கும் கிளம்புறதுக்கு. இப்போ வந்து தேங்காய் பால் வந்து கொதி வந்துருச்சு. நம்ம வந்து ரைஸ் சேர்த்துக்கலாங்க. எல்லாம் கரெக்டா இருக்குங்க. மட்டும்தாங்க இப்போ வந்து கோஸ் வந்து ஃப்ரை பண்ணி தர போறேன். எங்களுக்குலாம் அப்புறமா தான் சேர்ப்பேன். ஏன்னா தண்ணி விட்டுரும் நம்ம வந்து பரட்டி வச்சுட்டோம்னா. தேங்காய் பால் சாதமும் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான். ரைஸ்லாம் கரெக்டாக வெந்துருச்சு. நான் வந்து சிம்மில் வச்சு தம்மில் வச்சுருந்தேங்க. அவ்வளோதான், கொஞ்சம் திறந்த மாதிரி வந்து மூடி வச்சிருக்கேன். இந்த சைடு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். அது நேற்று அப்பளம் பொரிச்ச எண்ணெய். எண்ணெய் காஞ்சிச்சுன்னா நம்ம வந்து பொரிச்சு எடுத்துட வேண்டியதான். டேரனுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுல வந்து கார்ன்ஃபிளவர் மாவு, மைதா மாவு, அரிசி மாவு, கடலை மாவு, பூண்டு தட்டி சேர்த்திருக்கேன், மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன், மிளகு ஜீரகமும் சேர்த்திருக்கேங்க, கொஞ்சோண்டு பெருங்காய் தூள் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து கோஸை வந்து சின்ன சின்னதா உருண்டை பிடிச்சிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்ம எப்படி சிக்கன் 65க்கு எல்லாம் செய்வோமோ சேம் அதே மாதிரி தான். எல்லாமே கரெக்டா இருக்குங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. பூண்டு தட்டிக்கிட்டேன், ஏன்னா நமக்கு தான் இஞ்சி இல்லைல்ல, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க முடியாதுன்றதுக்காக நான் வந்து பூண்டு சேர்த்துட்டேன். மாதிரி அப்படியே போட்டுக்க வேண்டியதாங்க. இது இல்ல அப்படின்னா ஐடியாவை எப்படி சமைக்கலாம் அப்படின்றது தான் பாத்துக்கிட்டீங்களா நீங்களே, உங்களுக்கே பாருங்க. ஓகே, இந்த ரைஸுக்கு இந்த மாதிரி ஃப்ரை செஞ்சு சாப்பிடலாம். கோஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன். எங்க பாபா காலையில எழுந்திரிச்சு போய் எல்லாம் வாங்கிட்டு வரணும். அதனால நான் இப்படி டக்குன்னு ரெடி பண்ணி வச்சு பாருங்க. சாப்பாடே ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. மறந்துட்டேன் நானு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தா நல்லா வாசனையா இருக்கும். நம்ம வந்து கீழிட்டு சேர்த்துக்கலாம். பாருங்க, கோஸ் வந்து பகடா மாதிரி ரெடி பண்ணியாச்சு. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துடுறேன். ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துடலாங்க. இப்ப எப்படி இருக்கு டேரன் வந்து சொல்லுவான். என்ன கையில வாங்கிக்கோ. சூப்பர். தேங்காய் பால் சாதத்துக்கு சூப்பரா இருக்கும்ல. ஓகே தானே? பாருங்க, இப்படிதான் நான் வந்து இருந்ததை ரெடி பண்ணிட்டேன். அடுத்து டேரனுக்கு வந்து தோசை ஊத்த போறேங்க. அவன் வந்து சாம்பார் வச்சு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். டிஃபன் வந்து தோசை தாங்க. ஆனா அவனுக்கு லஞ்ச் வந்து கட்ட வேண்டியதான். டிஃபன் கொடுத்துடலாங்க. அவனுக்கு வந்து தேங்காய் பால் சாதம் தாங்க வந்து லஞ்ச் பாக்ஸ்ல கட்டிக்கலாம். இங்க வந்து டேரனுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். இங்க வந்து கோஸ் வந்து 65 மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். இன்னும் டேரன் ஃப்ரெண்டுங்களுக்கு வந்து பாக்ஸ்ல கட்டணுங்க. அவங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, தள்ளி கட்டேன். அவங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, முட்டை இருக்குங்க. அன்னைக்கு நாங்க வந்து முட்டை சாப்பிடலாம். அதனால முட்டையெல்லாம் ஆம்லேட் போட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொடுத்துட போறேன். நம்ம சாப்பிடலாம், என்னங்க ஃப்ரெண்டு சாப்பிடலாம். அதனால டேரன் கொடுத்து கொடுத்துருவோம். அதனால அவங்க
ஃப்ரெண்டுக்குலாம் வந்து இந்த பாக்ஸ்ல வந்து சாப்பாடு எடுக்க போறேன். அவங்களுக்கு முட்டை ஆம்லெட் போட்டுற போறேன். இதுல இருந்து அவன் கொடுத்துருவான். அவங்களுக்கு வந்து லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு என்னுடைய காலை ரொட்டீன் இப்படிதாங்க. அவங்களுக்கு வந்து முட்டை ஆம்லெட் போட்டு நம்ம கொடுத்துட வேண்டியதான். காலைல எழுந்திரிச்சோடனே இருக்கிறத வச்சு நான் எப்படி லஞ்ச் ரெடி பண்ணன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.